யுவர் ஆனர், 5 அடி 9 அங்குலம் இருக்கிற இந்த பில்லக்கா பையன், பிசுகோத்து பையன், களவாணி பையன் பெரிய எடுத்து பொண்ண தள்ளின்னு போய் மேட்ரு முடிக்கலான்னு பாத்துருக்காப்பா. என்ன பேசுறீங்க? என்ன பாஷை இது? சாரி யுவர் ஆனர், காம வெறியோட ஒரு இளம் பெண்ணை கற்பழிக்க முயற்சி செஞ்ச இந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்க வேணும்னு இந்த கோர்ட் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். அவரோட குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்னத்த சொல்றது சார்? 5 அடி 9 அங்குலம் உள்ள ஒருத்தன் சுருட்ட முடியோட இருக்கிறான். அவனை பத்தி ஆளுக்கு ஒரு பேர் கூப்பிடுறாங்கன்னு என் மேல கேஸ் போட்டுக்கிறாங்களே தவிர என்னை பத்தி எந்த விவரமும் அதுல இல்ல சார். அதுல இருக்கிறது நானே இல்ல சார். அவரு சொல்ற அடையாளங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த குற்றத்தை செஞ்சவன் இந்தியாவுல பிறந்த எவனாவது ஒருத்தனா இருக்கலாம். ஆனா அது ஏன் நீயா இருக்க கூடாது? சத்தியமா இருக்காது சார். ஏன்னா என் ஊரு இந்தியா இல்ல, என் ஊரு சைனா. நான் சைனாக்காரன். என்ன சைனாக்காரங்கிறான்? இந்த தேசத்திலே பிறந்துட்டு இங்கே வாழ்ந்துட்டு இந்திய நிலைன்னு மனசாட்சி எல்லாம் போய் சொல்றியா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? சார் அப்படிலாம் ஒரு முடிவுக்கு வராத சார். நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியாது. என் ஊர் எது, என் அப்பா அம்மா யாருன்னு கூட எனக்கு தெரியாது சார். நான் தனியா வளர்ந்துட்டேன் சார். எனக்கு பேர் வைக்க கூட யாரும் இல்ல சார். ஒருத்தன் வேளான்றான், ஒருத்தன் அண்ணான்றான். அவன் வாய்க்கு வந்த மாதிரி கூப்பிட்டுக்கிறான். நான் யாருன்னு எவனுக்குமே தெரியல. இந்த சூழ்நிலையில நம்ம நாட்டோட கோர்ட்ல அனாதைன்னு என்னை இட்டாந்து நிறுத்திக்கிறானுங்க. இப்படி எதுவுமே இல்லாதன்னா ஒரு இந்தியன் அப்படின்னு எப்படி சார் சொல்லிக்கிறது? நான் இந்தியன் இல்லைன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு? இது எதுவுமே இல்லாத எனக்கு எவ்வளவு கோவம் வரணும்? இந்த கோவத்தை யார்கிட்ட சார் காட்டுறது? சார் எனக்கு மட்டும் இல்ல சார், என் ஏரியால இருக்கிற எவனுக்குமே எதுவும் இல்ல சார். நாங்க சிட்டிக்கு ஒதுக்குப்புறமா தான் இருந்தோம். அங்க ஏதோ பில்டிங் கட்டுறாங்கன்னு சொல்லி எங்களை துரத்தி விட்டானுங்க. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு வந்தோம், அங்க இருந்தும் துரத்தி விட்டானுங்க. சரின்னு இங்க வந்துக்கிறோம். இப்படி நாய் மாதிரி எவ்வளவு நாளைக்கு தான் சார் நாங்க லோல் பண்றது? எங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வீடு இல்ல, எங்களுக்குன்னு நிலம் இல்ல, ஓட்டு போடுற லிஸ்ட்ல கூட பேர் இல்ல, எங்களுக்கு ரேஷன் கார்டு கூட இல்ல சார். இது எதுவுமே இல்லன்னாலும் நாங்க இந்தியர்கள் தான் சார். மாதாவுக்கு ஆனா ஒரு விஷயம் சார், நீங்க நிச்சயமா இந்தியர் தான். ஏன்னா உயிர் பதவியில் இருக்கிறீங்களே. எங்களை பத்தி கொஞ்சம் யோசிங்க சார். எங்களுக்கு குடியுரிமை கொடுத்துட்டு இந்த கேஸ்ல இருக்கிறது நானா இல்லையான்னு கேளுங்க, அப்புறம் சொல்றேன். எங்க குடியுரிமையை பத்தி கொஞ்சம் யோசிங்க சார். மாநகரத்தோட மத்தியில காலங்காலமா குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த மக்களுக்கு அரசாங்கம் எந்த விதமான குடியுரிமையை வழங்காது வருத்தப்படக்கூடிய விஷயம். இது விஷயமாக உடனே நடவடிக்கை எடுக்கும்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கோர்ட் வலியுறுத்துகிறது. குற்றம் சுமத்தப்பட்டுள்ள இந்த வேளாவை ஜாமீனில் வெளியே விட இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. இந்த கேஸ் வருகிற 19ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. கவுத்துட்டானே. அழுத்தமா வைக்கா. உன் பேரு என்னமா? பத்மாவதிங்க. என்ன நடக்குதுங்க? நம்ம போட்ட கேஸ் என்ன? அவங்க நம்பர் கொடுக்குறானுங்க. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? அதாங்க இன்னைக்கு வீட்டுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க, நாளைக்கு ரேஷன் கார்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஓட்டர் லிஸ்ட்ல வந்துரும், அதுக்கப்புறம் அவங்க டாக்ஸ் கட்டி அந்த இடமே எங்களுக்கு தானே சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஏங்க வழக்கமா நீங்க ஏமாறது சகஜம் தானே? சரி இப்ப என்ன பண்றது? இருங்க நானும் யோசிக்கிறேன். ஒரு வழியா கோர்ட்ல தீர்ப்பு சொல்லி நம்ம வீட்டுக்கு நம்பர் கொடுத்துட்டானுங்க. இனி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நாம கஸ்மாலம் பண்ணிக்க வேண்டியது. அது கஸ்மாலம் கிடையாதுடா, கண்ணாலம். நாதாரி கஸ்மாலம் தான். கண்ணாலம் மாமா. போத தலைக்கு மேல ஏறி உளறிட்டு இருக்காரா? கஸ்மாலம் தான். கஸ்மாலம் இல்ல, கண்ணாலம். மச்சான் இவன் போதையில என்னமோ உளறிட்டு இருக்கான். இவனை நம்ம திருத்தவே முடியாது. அக்கா நீ சொல்லு, நான் சொன்ன கஸ்மாலம் ரைட்டா இல்ல அவன் சொன்ன கண்ணாலம் ரைட்டா? வேலை எந்திர கண்ணாலம். கஸ்மாலம்டா. கண்ணாலம்டா. டேய் கஸ்மாலம்டா. கண்ணாலம்டா. கஸ்மாலம்டான்ற. நாடா இது அநியாயமாக்கிட்ட. இம்மா நேரமா குடிச்சிட்டு இருப்பீங்க. கோர்ட்ல நம்பர் கொடுத்தாங்கல்ல, கொண்டாடுறோம். ஊத்தவாய முறா நாதாரி பையல. என் தங்கம் மேல அந்த மேனம்னிக்கு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கா. அந்த சோகம் தாங்காம தான் என் புள்ள குடிச்சுக்கிட்டு நிக்குது. இல்ல கண்ணு அப்படியா வேலா? ஐயோ வேலா கட் பண்ணிக்கிற கேஸ்ல போட்டாங்களே. அவளை உட்றாத வேலா போட்டு தாராத. அப்படி சொல்லுங்க. என் மேல ரேப் கேஸ் போட்டா அவளை நிஜமாவே ரேப் பண்ண போறேன். நான் அவளை ரேப் பண்ணி முடிச்சதும் 5 நாளைக்கு அவ ஏந்திரிக்க கூடாது. இது வரைக்கும் எவனும் பண்ணாத ரேப் அவளுக்கு வேலை வச்சிட்டா அப்பு. அப்படி இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தேவை. குடி சுரனுக்குதா சோகுகா. இப்ப ஏத்தியா எல்லா வேலையும் கொண்டு வச்சு ஒரு வாபாடு.
வெற்றியோட வா. ரொம்ப வேலா, பக்கமா இருக்குது. உன் வேலை எல்லாம் செஞ்சு போடா. ஜாக்கிரதை. சென்று வா மகனே, சென்று வா, ரேப்பை வென்று வா மகனே, வென்று வா. நீயா? ஐயாதான். எதுக்குடா என் பெட்ரூம்குள்ள வந்த? மரியாதை வெளியில போ. போகாட்டி என்ன பண்ணுவ? எம்எல்ஏ ரேப் கேஸ் போட்டல. இப்ப நான் நிஜமாவே ரேப் பண்றேன். இப்ப நீ என்ன பண்ற நான் பாக்குறேன். Hey, don't come near me. யம்மா, I'll kill you. எனக்கு மூடு வந்துருச்சு. உனக்கு முத்தம் கொடுக்குறேன். என்ன கண்டு துள்ற? முத்தம் தானே கொடுக்குறேன். இது எல்லாம் பின்னால வருது. ஐயோ, என்ன தள்ளி விட்டியா? உன்னை சும்மா விட மாட்டேன். வரேன் வரேன்டி. பயம் இருக்குல்ல? வரேன் இரு. அன்னைக்கு நான் ரேப் பண்ணாமல ரேப் பண்ணேன்னு சொன்னேன்ல, இந்த பண்றேன் பாரு. என்னடி மாட்டிக்கிட்டியா? ஐயோ நான் உன்னை ரேப் பண்ணோனா நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பியா? அதனடா பண்ணிட்டு இருக்கேன். இப்படி இல்லடி, சொன்னாக்க இப்படி இல்லடி. நான் உன்னை ரேப் பண்ண சொல்ல ஐயோ அம்மா காப்பாத்துங்கன்னு குரல் கொடுக்கணும். ஓகே? I love you, I love you. ஐயோ என்னடி உல்டாவா பண்ற? நான் ரொம்ப சின்ன பையன். I love you, Raju. என்னடி நான் பண்ண வந்தது நீ பண்ற? ஐயோ சொன்னா கேள்வி. நான் அம்மா அப்பா இல்லாத புள்ளடி. என் மேல கருணை காட்டுடி, இல்லனா எதிர்காலமே பாலா போடுடி. குடுறி அம்மா, என்ன உடுறி ப்ளீஸ், சொன்னா கேள்வி. ஐயோ தப்பிக்கலான்னு பார்த்தா எல்லா பக்கமும் அடைச்சு வச்சுக்கிறானுங்களே. அப்படிலாம் பண்ணாது, எனக்கு பயமாக்குது. டேய் தொறங்களேண்டா. எப்பா பிள்ளையாரப்பா, என் மேல கொஞ்சம் கருணை காட்டு. உன்னை கையெத்து கும்பிடுறேன், என்ன எதுவும் பண்ணாதடி. ஐயோ என் கருப்பை காப்பாத்திக்கோ. எம்மா, ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ எம்மா, எம்மா யாராவது காப்பாத்திக்கோ என் கருப்பு. எம்மா என்ன? ஐயோ சித்ரா, என்னது இது? I don't understand. என்ன நடக்குதுங்க? விஷுவல் கன்ஃபியூஷன். சார் ஒருத்தனா ரொம்ப நேரமா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன் சார். என்ன காப்பாத்து சார். ஐயோ காப்பாத்து. அம்மா எஸ்கேப். நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துன சாமியோ. It's time to express. I love him. என் கற்பை காப்பாத்ததுக்கு தேங்க்ஸ் சாமி. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அவன் நம்ம இடத்தை நம்ம கிட்ட இருந்து அபகரிக்கணும்னு நினைக்கிறவன். எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு தானே சொந்தமாக போகுது. Shut up. என்ன கேவலமான பேச்சு இது? இப்படி மானத்தை வாங்குற? மானமாவது மண்ணங்கட்டியாவது கல்யாணம் பண்ணி வைக்க போறியா இல்லையா? Are you mad? Yeah, I'm mad. Will you get us married or not? No, never. Okay. I'm leaving this house, you and everything. வேலை கிட்டியா போற? ஆமா, அவங்கிட்ட போக போறேன். என்ன பாச்சு? ஐயோ அக்காவை சாதாரண பொண்ணு இல்லக்கா. கடிக்க கூடாத இடத்துல ஏதாவது கடிச்சு வச்சிட்டாளா? கடிச்சு வச்சா பரவாயில்லடா. என் வாழ்க்கையை நாசம் பண்ண மாட்டானேடா. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு அவகிட்ட இருந்து உன் கற்பை காப்பாத்திட்டு வந்திருக்க போல் இருக்க. ஒண்ணு மட்டும் நஜண்டா, வாழ்க்கையில முதல் தடவை நான் பயந்துட்டேன்டா. அப்படின்னா நீ அவனை ஒண்ணுமே பண்ணலையா? இல்லக்கா. வேலா, உன் வேலை வளைக்க வில்லி வந்துட்டாடா. அம்மா ஏய் வேலா, அன்னைக்கிட்ட நான் சண்டை போட்டு வந்துட்டேன். எதுக்கு? இன்னில இருந்து நான் இங்க தான் இருக்க போறேன். உன்னத கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஐயோ நான் தான் முடியாதுன்னு முதல்ல சொல்லிட்டேன்ல. முடியாதா? அதெல்லாம் தெரியாது, வந்துட்டேன். இன்னாது இது வேலை? உன்னை என்ன பண்ணின்னு வர சொன்னா நீ என்ன பண்ணி வந்து நிக்கிற? இவன் என்னமா கண்ணாலங்க இன்னாலங்கறா? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? போடிங்க இந்த. ஏய், சத்தம் போட்டு பேசினா பயந்துருவாங்களா? ஓவரா அலட்டிக்கிற. ஓவர் ரேஞ்ச் என்ன, ஏன் ரேஞ்ச் என்ன? அப்படியா? அப்ப என்ன விட்டுரு. ஏய், கல்யாணம் செஞ்சுக்க முடியுமா முடியாதா? செஞ்சிக்க முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கிணறு எங்க இருக்கு? Thanks a lot. தேங்க்ஸ். குதிச்சாலும் குதிச்சிருவா, போய் பாரு கண்ணே. வாங்கடா. சீக்கிரம் வாங்க. ஐயோ காணுமே. உனக்கு இவன் மேல இஷ்டம் இல்ல? இல்ல. அப்படியே இவள காப்பாத்துன? நான் எங்க காப்பாத்துனேன்? எவனா என்ன புடிச்சு உள்ள தள்ளிட்டான்? எவன்டா தள்ளுனது? அவன டேய் டேய். உன் ஆக்டிங் நிறுத்து. அந்த பொண்ணு அப்படி என்ன கேட்டா? தங்கறதுக்கு கொஞ்சோண்டு இடம் கேட்டா.
ஐயா ஏக்கா அவளை பத்தி உனக்கு தெரியாதுக்கா? தெரியாத. அவ ரொம்ப மோசமான பொட்டப்புளே உன்னை கட்டிக்கிறேன்னு வெக்கப்படாம சொல்லுமா நீ என்னடானா? இவளா பொட்டப்புள்ள? வாய முறா. நீ இங்கே இரு. இவன் என்ன பண்றான்னு பாத்துருவான். கண்ணடிக்கிறா கண்ணடிக்கிறாக்கா. ஏக்கா கம்முனு கடை. கண்ணடிச்சா என்னவா இப்போ? நான் சொல்றேன் இவ இங்கதான் இருப்பா. இவா வா. உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஓவியா ஓடா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உள்ள போ. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறேன்டா. ஏன்னா என்ன பாருங்க தள்ளுங்க டேய். அவன ஒரு வழி பண்ணாம விடாத. அப்படி போடு. அதே வேலாவா இருக்கான். வேலா உனக்கு தான் போன். எனக்கு போனா? வாப்பா. ஏண்டா என் தங்கச்சியை வளைச்சு போட்டு என் சொத்தெல்லாம் அடிச்சிட்டு போலான்னு பாக்குறியா? ஹலோ, உனக்கு உன் தங்கச்சி கொண்டா அப்படி ஒரு ஐடியா இருக்கும். நாங்கெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஆளுங்க இல்ல. ஏய், மரியாதையை என் தங்கச்சியை கொண்டு வந்து விட்டுரு. இல்லன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. டேடே, இது வரைக்கும் அவன் மேல எனக்கு எந்த ஆசையும் இல்லடா. இப்ப நீ என்ன மிரட்டிட்டல, காட்டினா அவளை தாண்டா கட்டுவேன். உன்னால முடிஞ்சதை புடிங்கோ. டேய் டேய் டேய்